ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் பீடு வச்சு எப்படி கொலுசு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்டல் பீடு எடுத்திருக்கேன், ரெட் கலரு. அப்புறம் கட்ரு பிளேயரு. அது இல்லாத நான் காப்பர் கம்பி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை அதுக்குள்ளே கிறிஸ்டல் பீடை வச்சு நம்ம முறுக்கிக்க போகிறோம். முறுக்கிட்டு தான் நம்ம கொலுசு பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி பண்ணி காமிக்கிறேன். இந்த கற்றால நம்ம இது லைட்டாக நம்ம வளைச்சிக்கணும். மூக்கு மாதிரி வளைச்சிக்கணும். வளைச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம மணியை போட போகிறோம். பாருங்கள், வளைச்சாச்சு. இப்போ ஒரு ரெட் கலர் பீடு போடுறோம். போட்டாச்சு. இப்போ இதையும் வளைச்சிக்கலாம். இதையும் வளைச்சாச்சு. ஊக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வளைச்சாதான் நெக்ஸ்ட்டு அது கூட எப்படி ஜாயின் பண்ணி நம்ம கொலுசு மாதிரி செயின் மாடலில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் இப்போ பண்ண போகிறோம். இப்போ இன்னொன்று எடுத்துக்கிறோம். அதையும் இதே மாதிரி வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் பீடு அதுக்குள்ளே போடுறேன். இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஹோல்குள்ளே இதை நம்ம விட்டுற போகிறோம். விட்டுட்டு திரும்ப அதை வளைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இப்போது அதுக்குள்ளே தான் நம்ம இதை விட்டுறோம். விட்டுட்டு இதை அப்படியே வளைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை வளைச்சிக்கிறோம். அவ்வளோதான், அதுக்குள்ளே போட்டாச்சு. இதை இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செயின் மாடல் அப்படியே ஒன்றுனா போட்டே போகும்போது நமக்கு கொலுசுக்கான லென்த்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஊக்கு ஜாயின் பண்ணிட்டோம்னாக்கா கொலுசு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கொலுசு ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இப்போது இதே மாதிரி ஒன்றுன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீடை ஒன்றுன்னா இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் வரணும். இது நீங்களே வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாங்க. கடையில் வாங்கணுன்னா ரேட் அதிகம். இது நாமளே கிறிஸ்டல் பீடு வாங்கி இந்த மாதிரி ஒன்றுனா ஜாயின் பண்ணி நம்மளே போடும்போது கொஞ்சம் ஃபேஷனாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரிலாம் போடுறாங்க, ஃபேஷனாக இருக்கும். இதில் கருகமணி கூட சேர்த்து பண்ணுறாங்க. ஏன்னா கண்டிஸ்டிக்காகவும் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. பாருங்கள், இப்போ இதே மாதிரி ஒரு பீடாக நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். பண்ணிகிட்டே வரும்போது கொலுசு லென்த்து வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இன்னொன்னா ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் 3 தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒன்று ஜாயின் பண்ணலாம். கிறிஸ்டல் நான் பாரிஸில் தான் வாங்கினேன். ஆல்ரெடி இதோட லிங்க் உங்களுக்கு போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். அட்ரஸோடு கொடுத்துருக்கேன். அட்ரஸ் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்குறீங்கன்னு. இதோட லிங்க் நான் எங்கே திங்ஸ் வாங்குறேங்கிற லிங்க் போன வீடியோவில் அந்த விசிட்டிங் கார்டோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே பார்த்துட்டு வேணுங்கிறவங்க நீங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். பேசிவிட்டு இல்லை வீடியோ காலில் இந்த மாதிரி திங்ஸ் வேணும்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட அவங்க கொரியர் மூலயமா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த கட்ரு பிளேயரு அப்புறம் கியர் வயர், கியர் லாக் இதெல்லாம் ஒன் டைம் நீங்கள் வாங்கினாலே போதும்.
அதெல்லாம் கூட அங்கே கிடைக்கிது. எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ தூரம் நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து இன்னொன்று நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ரெண்டுமே இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அது செயின் மாடல்லே வரும் பாருங்கள். அடுத்தது வந்து கொஞ்சம் பிளாக் மணி எடுத்துருக்கோம். இது எதுக்காகனாக்க கீழே முத்து மாதிரி தொங்க விட போகிறோம். அதுக்காக தான் நான் பிளாக் மணி எடுத்திருக்கேன். இது வந்து கண்டிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்காகவும் இது யூஸ் ஆகும். ஆனால் பிளாக்கில் வந்து போகிறது ரொம்ப நல்லது. அதனால் அவங்க வந்து பிளாக்கில் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் வந்து பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பிளாக் வந்து எங்கே ஜாயின் பண்ணலான்னு யோசிக்கும்போது நம்ம முத்து மாதிரி தொங்க விடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு நம்ம வந்து கொலுசில் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இந்த பிளாக் பீடை வந்து அந்த லாக்கில் போட்டு லாக் பண்ண போகிறோம். பாருங்க, லாக் பண்ணிட்டோம். இப்போது இது கூடவே ஒரு மெரூன் கலர் பீடை போட்டுக்க போகிறோம். பாருங்கள், அந்த பீடை போட்டுட்டு இப்போது நம்ம எந்த இடத்துல நமக்கு வந்து அந்த முத்து மாதிரி வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம உள்ளே விட்டுட்டு நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ இதே மாதிரி நம்ம 3 பிளேஸில் வந்து அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது வளைச்சிட்டோம். வளைச்சிட்டு லைட்டாக தான் வளைக்கணும், ஃபுல்லாக வளைக்கக்கூடாது. வளைச்சிட்டு இந்த வளைவில் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பிளாக் பீடை வந்து போட்டுக்க போகிறோம். பாருங்கள், அந்த பிளாக் பீடை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டைட்டாக லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிச்சு. இப்போ மறுபடியும் இந்த பக்கம் 4 பீடு வச்சு அந்த முத்து வந்து போட்டிருக்கோம். இப்போ அந்த பக்கமும் 4 பீடு தள்ளி நம்ம அதே மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் ஒன்று மட்டும் போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சென்டரில் வந்து நம்ம போடும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலாக வரும். சென்டரில் வந்து இப்போ அதை விட்டுட்டு திரும்பவும் நம்ம லாக் பண்ண போகிறோம். சென்டர்லேயும் லாக் பண்ணிட்டோம். அதை நல்லா வளைச்சி நம்ம முறுக்கி விட்டாலும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ 3 இடத்துலையுமே 3 பீடு போட்டோம். இப்போ வந்து அந்த செயினை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த செயின் மாதிரி போட்டோம்னாக்க நமக்கு லென்த்து தேவையான அளவு வந்து காலுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு விட்டு நம்ம வந்து கொலுசை வந்து போக மாட்டிக்கலாம். இந்த பக்கம் வந்து ஊக்கு போட்டுக்கலாம். ஊக்க வச்சுட்டு நம்ம வளைச்சி விட்டுக்கிறோம். வளைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொலுசு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு கொலுசு ரெடி. இன்னொரு கொலுசு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதையும் பாருங்கள். பாருங்கள், 2 கொலுசு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா குறைஞ்சி ஒரு 350-400 இருக்கும். இது வந்து நம்மளே பண்ணும்போது காஸ்ட்டும் கம்மி தான். அது நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம இந்த கலரில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நமக்கு எந்த கலரில் பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கிட்டு